இன்றைக்கு என்னன்னு சொன்னால் கொர்னேஸில் இன்றைக்கு நேரடியான ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்னு சொல்லி வந்தேன். எடுத்திருக்கேன் வீடியோ ஒன்று பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும், அது உங்களுக்கும் டைம் என்னன்னு சொன்னால் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்துல கொர்னேஸ் பக்கம் நேரடியாக வந்து ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமில் நடக்குது. இருங்க, இதில் பார்ப்போம். இதுதான் வந்து கொர்னேஸோட துவக்கம். சரியா? இந்த இடம் துவங்குற இடம் இது. கடலோரம் இப்போ நம்ம கடலோரத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வெள்ளியும் சனியும் லீவுனால நாட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் டிக்டாக் போடுறதுக்கும் வந்திருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. அழகான பூக்களும் நாட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க, இப்போ கடல் தண்ணி வத்தி, கடல் தண்ணி கீழே போய் தடியோட இங்கே பாருங்க, கடல் தண்ணி கீழே போய் இந்த கடல் தண்ணி இதோ பாருங்க. 2 கப்பல் கிடக்குது. பெரிய 2 கப்பல் வந்து கிடக்குது. இது எந்த நாட்டு கப்பல் எனக்கு தெரியாது. பாருங்க, அழகான காட்சி. தண்ணி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் கடலுக்குள்ள வந்து சேருது தண்ணி. பாருங்க, திறந்து விட்டுருக்காங்க. நல்லா திறந்து விட்டுருக்காங்க. வருது அங்கால மியூசியத்துக்குள்ள தண்ணியாக இருக்குது. கடலோட தண்ணி வந்து இந்த நான் நிற்கிற இடத்துக்கு வரைக்கும் உடம்பு வரைக்கும் வரும் இந்த கடல் தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிற கடல் தண்ணி இந்த அழகான காட்சியை வேலைக்கு போகக்குள்ளேயும் வரக்குள்ளே தான் எடுக்கும். இன்றைக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்குது, அதனால் வந்துடும். பாருங்க, அழகாக இருக்குது. நீங்களும் வாங்க, லீவு நாளையில் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. மீன் பிடிக்கிற ஆட்களும் மீன் பிடிக்கிறாங்க. இதில் மீன் பிடிக்கிறாங்க, காற்று வாங்குறாங்க, காற்று வாங்குறாங்க. இன்னும் அழகான காட்சி, சூரியன் மறைஞ்சி வர காட்சி இது. அப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தால் மனசு இருக்கிற கவலையே தீர்ந்து போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.